Thermodynamics conceptல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A system undergoes a cyclic process in which it absorbs Q1 heat and gives out Q2 heat. The efficiency of the process is eta and work done is W. Select the correct statement கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் டன் டிவைட் பை ஹீட் இன்புட்னு போடணும். ஆக்சுவலாக வந்து ஹீட் அப்சார்ப்டு தான் Q1. அப்போ Q1 ஹீட் அப்சார்ப்டு இஸ் ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹீட் ரிலீஸ்டு பிளஸ் ஒர்க் டன் வந்திருக்கும். அப்போ ஹீட் ஒர்க் டனுக்கு என்ன வருதுன்னா நல்லா பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் Q2 வருது. அப்போ எஃபிஷியன்சி இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பிளேஸ்ல Q1 மைனஸ் Q2 போட்டு டிவைட் பை Q1 போடணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் W பை Q1 இருக்கு. ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. An ideal heat engine is operating between 227 degrees centigrade and 127 degrees centigrade. It absorbs 10 power 4 joule amount of heat at the higher temperature. The amount of heat converted into work னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்தோம். எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஹீட் அப்சார்ப்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 வருது. அதாவது T1ன்றது கோல்டு டெம்பரேச்சர், T2ன்றது கோல்டு டெம்பரேச்சர், T1ன்றது ஹாட் டெம்பரேச்சர் அப்படி எடுத்துக்கணும். அப்போ T1 வந்து என்ன பண்ணலாம்னா 227 கொடுத்துருக்காங்க இல்லையா, 227 அதுக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கெல்வின்ல மாற்றலாம். அப்போ 273 ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 500 கெல்வின் வருது. அதே மாதிரி T2 வந்து நமக்கு 127 கொடுத்துருக்காங்க. அப்போ T2 127 சென்டிகிரேட்ல கொடுத்தனால கெல்வின்ல மாற்றணும். 273 ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க 400 கெல்வின் வருது. இப்போ Q அப்சார்ப்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 பவர் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ Q இஸ் ஈக்குவல் 10 பவர் 4னு போட்டுங்க. W தான் கொஸ்டின் மார்க். இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ W பை Q வந்து 10 பவர் 4னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் 1 மைனஸ் T2 வந்து 400 டிவைட் பை T1 வந்து 500 அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ W இஸ் ஈக்குவல் இந்த 10 பவர் 4 இந்த பக்கம் வந்துடும் இன்ட்டு இந்த 1 மைனஸ் 4 பை 5 வந்து 1 பை 5னு வருதுப்பா. அப்போ இது என்ன பண்ணலாம்னா 10 இன்ட்டு 1000 போட்டுங்க. 10 ஒரு 5 கேன்சல் பண்ணால் 2 வரும். 2 இன்ட்டு 1000 2000 கிடைக்குது. 2000 ஜூல் இஸ் தி கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The inside and outside temperature of a refrigerator are 273 Kelvin and 303 Kelvin respectively. Assuming that refrigerator cycle is reversible for every joule of work done, the heat delivered to the surrounding will be dash னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர்ல என்ன பண்றோம்னா உள்ள இருந்த ஹீட்டை வந்து Q2 ஹீட்டை வெளியே எடுக்கிறோம். உள்ள இருக்கிற ஹீட்டை அதுக்கு வந்து சம் W ஒர்க் நம்ம பண்றோம். அப்போ மொத்தமா வெளியில கொடுக்கறது எவ்வளவு பாத்தீங்கன்னா Q2 பிளஸ் W தட் இஸ் ஈக்குவல் Q1 ஹீட் வெளியில கொடுத்துருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q2 ஹீட் drawn from the refrigerator by work done by என்ன வரும்னா by work done வரும். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வரும். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எவ்வளவு ஒர்க் டன் ஃபார் எவ்ரி ஜூல் ஆஃப் ஒர்க் டன் சொல்லியிருக்காங்களா. அப்போ W இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுங்க. அடுத்து லோயர் டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் பாருங்க. லோயர் டெம்பரேச்சர் 273ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? லோயர் டெம்பரேச்சர் 273, ஹையர் டெம்பரேச்சர் எவ்வளோ 303ன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் டெம்பரேச்சர் 303 அதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ Q2 டிவைட் பை W வந்து 1ன்னு போட்டு லோயர் டெம்பரேச்சர் வந்து 273 போட்டு டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் 303 மைனஸ் 273 இப்படி போட்டுருங்கப்பா. இப்போ இது செப்பரேட் பண்ணீங்கன்னா Q2 இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா 273 டிவைட் பை கீழே என்ன வருதுன்னா 13 வருதா. அப்போ 273யும் இந்த 30யும் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணோம்னா 99 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 9 ஜூல்னு எடுத்துங்க. நமக்கு அப்போ வந்து இது 9 ஜூல் வந்திருக்கா. Q2 வந்து 9 ஜூல் கருத்துருக்கு. நம்ம Q1 தானே கேட்டிருக்காங்க. அப்போ Q1க்கு என்ன ஃபார்முலா Q2 பிளஸ் W தானே வருது. Q2 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 9 கண்டுபிடிச்சிருக்கோம். W எவ்வளோ 1ப்பா. ஸோ 9 பிளஸ் 1 எவ்வளோ 10 ஜூல். அப்போ 10 ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து கிவன் டு தி சரௌண்டிங். அப்போ ஒரு 1 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம ஒர்க் பண்றோம் எது மேல இந்த ரெஃப்ரிஜிரேட்டர். அது 9 ஜூல் ஆஃப் ஹீட் வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து டிராப் பண்ணி வெளியில 10 ஜூல் கொடுத்துட்றோம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A Carnot engine has an efficiency of 50% at a sink temperature 50 degree centigrade. Calculate the source temperature கேட்டிருக்காங்க. Carnot engine எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சிங்க் டெம்பரேச்சர் டிவைட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். இங்க சிங்க் டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க T2 வந்து 50 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அது கெல்வின்ல மாத்தினா 273 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 50 வந்து 273 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 323 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? கெல்வின்ல கிடைக்குது. அடுத்து எஃபிஷியன்சி பாருங்க 50% கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி 50%னா 50 by 100ன்னு போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் 1 மைனஸ் 323 டிவைட் பை T1ன்னு போட்டுங்கப்பா. இந்த 50 100 கேன்சல் பண்ணா 1/2 வருதா. அப்போ இந்த 323 by 21 வந்து T1 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 323 டிவைட் பை T1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2 கொண்டு வாங்க. இது இஸ் ஈக்குவல் 1/2ன்னு வந்துருது.
அப்போ இதுல இருந்து T1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா 2 into 323 வந்துருது கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க, நமக்கு 646 கிடைக்குது. இது கெல்வின்ல இருக்கு. இந்த கெல்வின்ல இருக்கிறத நம்ம சென்டிகிரேட்ல மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், 273 கழிச்சிடணும். அப்போ 273 கழிச்சிரும். 273 கழிச்சு என்ன வரும், 373 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 373 டிகிரி சென்டிகிரேட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A Carnot engine is made to work between 200 degrees centigrade and 0 degree centigrade first, and then between 0 and minus 200 degrees centigrade. The ratio of the efficiency is eta 2 by eta 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்க, eta 1, செகண்ட் கேஸ்ல eta 2 சொல்லிட்டு ஆஃப் தி என்ஜின் இன் தி 2 கேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. அதாவது வந்து ஃபிஃப்த் சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எஃபிஷியன்சி வந்து eta 1 வச்சுக்கிட்டு 1 மைனஸ், இப்போ வந்து நல்லா பாருங்க T1 வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்ததுனால, அதாவது எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இந்த இதுதான் T2, இது T1 எடுத்துங்க 200. சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா அப்போ நல்லா கவனிங்க, என்ன வருது பாத்தீங்கன்னா T2 வந்து 273 T2 வந்து 273 போட்டுங்க. T1 வந்து எவ்வளவு போடுறீங்கன்னா 200 plus 273 போடணும். ஏன்னா கெல்வின் ஸ்கேல்ல மாத்தணும். 200 plus 273 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ eta 1 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 273 டிவைட் பை 200 plus 273 என்ன வரும்னு சொல்லுங்க, 473 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்சிஎம் எடுக்கணும். அப்போ eta 1 இஸ் ஈக்குவல் இந்த 473 எல்சிஎம் எடுத்தோம்னா 473 மைனஸ் இந்த 273 கூட்டினா 200 டிவைட் பை 473 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது eta 1. செகண்ட் கேஸுக்கு போகும்போது இந்த மைனஸ் 200 கம்மியான டெம்பரேச்சர் தான் T2, அதிகமான டெம்பரேச்சர் தான் T1. அப்போ T1 வந்து 0, T2 வந்து மைனஸ் 200 போட்டுங்க. அப்போ செகண்ட் கேஸ்ல eta 2 ஈக்குவல் என்ன வரும்னா 1 மைனஸ் T2 வந்து என்ன பண்ணுன்னா மைனஸ் 200 தானே, அப்போ அது கெல்வின்ல மாற்றணும். அப்போ மைனஸ் 200 பிளஸ் 273 போட்டுங்க டிவைட் பை 0 டிகிரி. T1 வந்து 0 டிகிரி கொடுத்ததுனால 0 பிளஸ் 273 போட்டுங்க. அப்போ eta 2 என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இங்கே மைனஸ் 200 பிளஸ் 273 வந்து 73 டிவைட் பை 273 வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ eta 2 ஈக்குவல் என்ன வருதுன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 273 மைனஸ் 73 என்ன வரும், 200 டிவைட் பை 273 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, eta 2 பை eta 1 தானே. அப்போ eta 2 டிவைட் பை eta 1 வேணும்னா eta 2 வந்து 200 டிவைட் பை 273 கரெக்டா. eta 1 வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் டிவைட் பண்றது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 473 டிவைட் பை 200 வருது. அப்போ இந்த 200 கேன்சல் பண்ணிட்டா 473 பை 273 தான் ஆன்சர். 473 பை 273. இது ஆல்மோஸ்ட் எவ்வளவு வருதுன்னா 473 273 கேன்சல் பண்ணா ஆல்மோஸ்ட் 1.73 கிடைக்கும். ஸோ தட் ஆப்ஷன் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. If a Carnot engine functions at surface at source temperature 127 and sinks temperature 87, what is efficiency கேட்டிருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன சொல்லுங்க, 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் 127 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து T1 எடுத்தீங்கன்னா 127 பிளஸ் 273 போடுங்கப்பா. அப்போ எவ்வளோ வருதுன்னா 400 கெல்வின் கிடைக்குதுங்களா. அதே மாதிரி இது சிங்க் டெம்பரேச்சர் T2 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 87 பிளஸ் 273, ஏன்னா கெல்வின்ல மாற்றணும். அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 280, இது 316 வந்துருதுங்களா. 360 கெல்வின் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணால் எஃபிஷியன்சி ஈக்குவல் 1 மைனஸ் T2 வந்து 316 வந்திருக்கு, T1 வந்து 400 வந்திருக்கு. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 400 மைனஸ் 360 எடுத்தோம்னா 40 டிவைட் பை 400 வருதா. இது பர்சன்டேஜில் கேட்டதுனால இன்ட்டு 100% போட்டுங்க. பர்சன்டேஜில் கேட்டால் எப்பவுமே என்ன பண்ணணும், இன்ட்டு 100% போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு 100%. இங்கே டிவைட் பை 400 இருக்குங்களா, 400 போடுங்க. இந்த 40 400 அடிச்சா 10 வரும். இங்கே 10 இது ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா 10% வருது. ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A Carnot engine with its cold body at 17 degrees centigrade has 50% efficiency. If the temperature of its hot body is now increased by 145 degrees centigrade, the efficiency becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது 0.5 கொடுத்துருக்காங்க. 50% 0.5. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எஃபிஷியன்சி 0.5 அப்படின்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும் 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த கேஸ்ல இது 0.5னா 1/2 தானே. அது இஸ் ஈக்குவல் டு 1/2 போட்டோம்னா அப்போ என்ன வருது பாருங்க, T2 டிவைட் பை T1 இஸ் ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் 1/2 வரும் இல்லையா, 1/2 வந்துருது. அதனால வந்து T1 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா 2T2 அப்படின்னு இருக்கு. T1 இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, 2T2 இருக்கு. ஆக்சுவலா T1 எவ்வளவு சொல்லி T2 எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 17 டிகிரி தானே. அப்போ T2 வந்து 17 அது கெல்வின்ல மாத்தீங்க, 273 ஆட் பண்ணிக்கிங்க. 273 ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 273 பிளஸ் 17 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்,
219 கிடைக்குது. ஓகே, அப்போ T1 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா 2 into 219 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது, T1 ஈக்குவல் டு 580 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ 580 கெல்வின் வருது. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ சோர்ஸ் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல 518 கிடைச்சிருச்சு. செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 145 கூட்டிடுறாங்க. சோர்ஸ் டெம்பரேச்சர் 145 கூட்டுறாங்க. அப்போ ஃபைனலா சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 டேஷ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 580 கூட என்ன பண்ணா 145 கூட்டிக்கணும்பா. அப்போ 580யோட 145 கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க, 725 கெல்வின் வருது. ஓகேங்களா? இப்போ எஃபிஷியன்சி எவ்வளவுனா எஃபிஷியன்சி டேஷ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 டேஷ்னு போட்டுக்கங்க. இப்போ 1 மைனஸ் T2 எவ்வளவு சொல்லுங்க, ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு தெரியும், T2 வந்து 293 இல்லையா? அப்போ 219 போட்டுக்கிட்டு டிவைட் பை ஃபைனலா வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் 725. ஸோ 725 போட்டுருங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. இது வந்து பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்ட் 100% போட்டுங்க. பர்சன்டேஜ்ல கேட்டால் எப்பவுமே இன்ட் 100% போட்டுக்கணும். ஓகே, இது சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 60% வரும்ப்பா. அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா வந்து 60% நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The heat reservoir of an ideal Carnot engine is at 800 Kelvin and it is sink temperature at 400 Kelvin. டைரக்டாவே கெல்வின்ல கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம மாத்த தேவையில்ல, கெல்வின்ல வச்சுங்க. The amount of heat taken in it in 1 second to produce useful mechanical work at the rate of 750 ஜூல்ன்றாங்க. சரிங்களா? அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. எஃபிஷியன்சிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஹீட் இன்புட், இது ஒரு ஃபார்முலா தெரியும். இன்னொரு ஃபார்முலா வந்து 1 மைனஸ் T2 டிவைட் பை T1 சோர்ஸ் சிங்க் டெம்பரேச்சர் பை சோர்ஸ் டெம்பரேச்சர். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா ஒர்க் டன் பை ஹீட் அப்சார்ப்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 பை T1 வருது. ஓகேங்களா? இங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, மெக்கானிக்கல் ஒர்க் 750 per செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ மெக்கானிக்கல் ஒர்க் வந்து 750 per செகண்ட் போட்டு Q1 per செகண்ட் வேணும் கேட்குறேன். ஹீட் டேக்கன் இன் 1 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ Q1 தான் கேட்டிருக்காங்க. இது ஈக்குவல் 1 மைனஸ் T2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 400. அதாவது இந்த சிங்க் டெம்பரேச்சர் தான் T2. இந்த 800 கொடுத்துருக்காங்களா, இதுதான் சோர்ஸ் டெம்பரேச்சர் T1. அப்போ 400 டிவைட் பை 800 போடுங்க. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணா 1/2 வருது. அப்போ 1 மைனஸ் 1/2 என்ன வரும், 1/2 வரும். அப்போ 750 டிவைட் பை Q1 இஸ் ஈக்குவல் 1/2 தானே வருது. இதுல இருந்து என்ன வரும் சொல்லுங்க, Q1 இஸ் ஈக்குவல் டு 2 into 750 1500. அப்போ 1500 ஜூல்ன்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. For which combination of temperatures the efficiency of Carnot's engine is highest கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கார்னாட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சி ஹையஸ்ட் வரனா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 பை T1 தானே. அப்போ T2 பை T1 மினிமமா இருந்துச்சுன்னா, T2 பை T1 வந்து மினிமமா இருந்தா அப்போ எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்போ நமக்கு இருக்கிறதுல எதுக்கு மினிமம்னு பார்க்கணும், T2 பை T1. அப்போ T2 பை T1 இந்த கேஸ்ல பார்த்தா 20/40 வந்து 0.5 கரெக்டுங்களா, 0.5. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கேஸ்ல பார்த்தா 40/60 T2 பை T1. 40/60 வந்து 2/3 வந்து 0.67 வரும். அடுத்து வந்து இது செகண்ட் கேஸ் பார்த்தா 80/100 வந்து 0.8 வருது. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா 60/80 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3/4 வந்து 0.75 வருது. அப்போ இதுல இருக்கிறதுலே மினிமம் வந்து 0.5 தான். அப்போ T2 பை T1 வந்து மினிமமா இருந்தா எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ட்ரோபி ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் வித், என்ட்ரோபி என்னவே என்ன பார்த்தீங்கன்னா டிசார்டர்னஸ் தான். ஓகேங்களா? அப்போ டிசார்டர்னஸ் பொறுத்து தான் என்ட்ரோபி இருக்கும். டிசார்டர்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா என்ட்ரோபி அதிகமா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 10th கொஸ்டினுக்கு வந்து என்ட்ரோபி ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் ஆஸ் டிசார்டர் மாலிகுலர் மோஷன் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு நம்ம இதுக்கு ஆன்சர் எடுத்துக்கிறோம்ப்பா.